வணக்கம். இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒருத்தவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு நன்மையும் சரி, இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனைத்து விஷயங்களுக்கும் அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல அவங்கள சுற்றி வந்துட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த நினைக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நான் வந்துட்டு ஒன்று தான் அவனை வந்துட்டு சொல்ல விரும்புகிறேன். இப்போது யாருக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை தகுதியை, எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தகுதி உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிற விஷயங்கள் தான். நல்ல மனது, பரந்த மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்கிட்ட எல்லா நன்மைகளையும் சேரும். அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கிறதா கடவுளை நினச்சி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நான் சொல்கிறது புரியுங்களா? கடவுள் இவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பார்க்கக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்ட்டு கடவுள் சூஸ் பண்ணி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தராரு. சரியா? அதை அமைச்சு கொடுத்து வாழ்கிறாங்க இல்லையா? அந்த வாழ்க்கையில் கூட அவங்க அந்த ஆடம்பரத்துக்கான விஷயங்கள்ல அவங்க அதிகமாக ஒரு ஆர்வம் காட்டாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லேயே அவங்க போகிறது அவங்களுடைய நேச்சர். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடவுள் அவங்கள சூஸ் பண்ணுறாரு. இவன் காசுக்கு அடிமையாகிறானா, அதை அதுக்கு இதுவாகிறானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் கடவுள் இவ்வளோதையும் நமக்கு கொடுத்து நம்மளை சோதிக்கிறாரு. சரிங்களா? அது நமக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நான் அமைதியாக இருந்துடணும். சரியா? மற்றவங்களுடைய விஷயங்களில் நம்ம இதுதான் சரி அப்படின்ட்டு திருப்பி சொல்கிறதுக்கு நம்ம யாரும் கடவுள் கிடையாது. சரி இல்லைங்களா? அதனால் கடவுளுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் நமக்கு எல்லாம் மேலே நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு கொடுத்தேன். அவருக்கு தெரியும். அவருக்கு யாருக்கு எதை எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம அவங்ககிட்ட இன்றைக்கி கொடுத்தா கூட அதை வச்சு அவங்க வாழ தெரியாது. அதை பார்த்து அதை மாதிரிலாம் நம்ம நினைக்கிறதோ இல்லை நம்ம கவலைப்படுறதோ நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா என் கூட படித்த பல பிள்ளைங்க நினைப்பாங்க. ஆனால் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. இவளுக்கு ஒரு ஒரு அதை அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி ஒரு சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு திறமை அவளுக்கு கிடையாது. திறமை சரி, அந்த திறமை அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. திறமை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது அவங்க ஒரு அவங்களுக்கு தேவையானதை அவங்க நிறைவேற்றிக்கிறதுக்கு பேர் தான் திறமை இல்லையா? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் சந்தோஷம் எனக்கு அப்படின்னு நான் என்னுடைய சந்தோஷத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? ஆனால் பொதுவாக மக்கள் எல்லா மக்களும் இருக்கிற மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறதுனால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்ட்டு மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம எனக்கு இதுதான் சரி இன்னைக்கு எனக்கு தோணுது இல்லையா? அப்போ எனக்கு தோணுறதுனால என் ஃபேமிலியை அந்த மாதிரி ஒரு ஒரு முறையில் நான் வழிநடத்தி கொண்டு போகிறது தான் இதுதான் திறமை. இங்கே தான் இருக்குது திறமை. சரிங்களா? நமக்கு பிறவியை வீணாக்காமல் புத்திசாலித்தனமாக திறமையாக நம்ம நோக்கத்தை நம்ம நினச்சி நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறோம் பார்த்தீங்களா?
அதுதான் திறமை. அவங்க தான் வந்து புத்திசாலிகள். சரிங்களா? இல்லைங்களா? நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்கள். நன்றி.